மட்டும்தான் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. ஆனால் நான் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு வேளை டெலிவரியில் மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அதனால் 3 ஸ்டார். மற்றபடி இன்றைக்கி 10 ஐட்டத்தில் 9 ஐட்டமும் 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. எதுலேயுமே கொஞ்சம் உப்பு கூடாமல் போய் கொஞ்சம் உப்பு குறையாமல் போகலல்ல. முடிய பக்கத்துக்கு வாழ்க்கை பாருங்களா. ஓகே ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. ஓகே ஓகே, நானும் சென்னை தான். அப்படியா? சென்னையில் எங்கே அண்ணா? அதவன் அண்ணா. ஐயோ, இது ஏன் இப்படி புழுகுது? சாய், உங்களுக்கு கிளியராக இருக்கா? நெட்டு ஏதாவது சுற்றுதா? நான் பேசுறது கிளியராக கேட்குதா? அந்த எமர்ஜென்சி ஃபேன் எடுத்து இங்கே வையன். ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப அனலாக இருக்குது. இங்கே வை, உடச்சிடாத. இது முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு வை, சரியா? ஓடுதா டிவி? பொண்ணு இது என்ன இது? சப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, காத்தே இல்லாமல். இன்னும் 3 லைக் தான் உங்களுக்கு. அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் வரை நல்லா பெருமாள் வேண்டுங்களுக்கு. ஓகே ஓகே அண்ணா, கண்டிப்பாக வேண்டுவேன் அண்ணா. நான் போரூர் அக்கா. பாடுறா, போரூர் தாண்டு தான் கோவூர். கோவூர் எங்கள் பெரியம்மா ஊர். பசங்க எங்கள் ரெண்டும் டிவி பார்க்குதுங்க சார். எனக்கு ஸ்பேனர் கொடுங்கள் ப்ளீஸ். ஸ்பேனர் இல்லைண்ணா, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் ஸ்பேனர். ஏன்னா நம்ம புதுசாக இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால எனக்கு வந்து 2 ஸ்பேனர் 3 ஸ்பேனர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேண்ணா. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா இப்போ பாருங்கள் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. 1 2 நானே பார்த்துப்பேன். நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தினமும் வரீங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேண்ணா. கிளியர்? ஓகே ஓகே சார்ண்ணா, ஓகே சார்ண்ணா. ஏன்னா தெரியல, என்னை சுற்றிட்டே இருக்குது. ஒரு வேளை கரெக்டாக கிளியராக இருக்கா இல்லை நான் மாட்டு பேசிக்கிட்டு இருக்கேனா, நான் வர வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல். அதனால் சபாபதி அண்ணா வாங்க 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 வாங்க. நந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஆச்சு? ஏன் லைவ் கட்டு தெரியல சுமனே? இங்கே பாரு, பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த அண்ணங்கிட்ட. அண்ணாங்கிறேன், அதையே ரிப்பீட்டாக வருது. ஏன்னு நான்ல யாராவது லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஐயோ அந்த பொண்ணுக்கு ஷாக் அடிச்சிச்சு, காக்கா வலிப்பு வந்துச்சு, நினச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, கட் ஆயிடுச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் அந்த அண்ணெல்லாம், நல்லா பேசிகிட்டு இருந்தார். 6-7 பேர் இருந்தாங்க, நல்லா ஜாலியாக போச்சு. கட் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்பேனர். சபாபதி ஐயோ ஸ்பேனர் ஸ்பேனர், யாருக்கும் ஸ்பேனர் நான் கொடுக்கலண்ணா. 2 பேருக்கு தான் நான் கொடுக்க முடியும். அதனால் 2 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுவும் போய் இந்த லைவ் முடிஞ்சோடனே போய் எடுத்து விட்டுருவேன். அது எனக்கு எடுத்துருங்க. அது மாதிரி 2 பேர் தான் கொடுக்கணும். ஏன்னா நான் இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லைல்ல. அதனால் நம்மளுக்கு வந்து அளவு 2 தான். அதுவும் பாருங்கள், நம்மளுக்கு என்ன நிறைய பேராக வராங்க பாருங்களேன். ஒரு 2 பேர் 3 பேர். நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புறதுக்குள்ளே நான் அந்த கமெண்ட்டை படிச்சிடுறேன். அதனால தான் அண்ணா. நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே போனேன் புரியல அண்ணா. உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க அண்ணா. ஸ்பேனர் என்ன? ஸ்பேனர்னா என்னன்னா, இப்போ நான் ஸ்பேனர் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா டைம் அவுட் பண்ணலாம். அந்த மெசேஜை எனக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்பேனர் கொடுத்துருக்கோன்னா அவங்க வந்து இப்போ ப்ளூ கலரில் வராங்களா, அது கொஞ்சம் எனக்கு தெளிவாக நம்ம ஆள், அதாவது எப்படின்னா டக்குன்னு நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியும். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஸ்பேனர். அது வந்து எனக்கு 2 தான். அதுவும் நம்ம மெசேஜ் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறதுனால, அதிகமாக வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு 2 தான் அலோடு. அதிகமாக டைம் அவுட்டோ ஹைடோ பண்ணக்கூடாது எனக்கு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நானே சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய ஒரு 20-30 பேர் வராங்க, கொஞ்சம் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னா சரி நம்ம கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்ப்பேம்மா. எனக்கு ஜாதகம் எனக்கே தெரியும். நீங்கள் என்ன ராசின்னு சொல்லுங்கள். அப்போது சீக்கிரமாக எனக்கு கொடுங்க. சரி 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 அண்ணா, கொடுக்குறேண்ணா. கொஞ்ச நாள் கழித்து நான் கொடுக்குறேண்ணா. ஓ, உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம்? என்னுடைய பெயர் நந்தினி அண்ணா. என்னுடைய ராசி மகர ராசி. என்னுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். எனக்கு பார்த்து சொல்லுங்க ப்ரோ. ஆமாம், பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. இவனுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா. நான் நைட்டில் கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே அண்ணா. நான் துலாம் ராசி. துலாம் ராசியா? துலாம் ராசி. என்ன நட்சத்திரம் சுமனே? நான் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். மகர ராசிக்கு அம்மியில் வச்சு ஒட்ட 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 ஒட்ட